முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறையும் வரை ஜெயலலிதா பக்தராக இருந்த பன்னீர்செல்வம் அதன் பின்னர் முழுவதுமாக மோடி பக்தராக மாறி போனார் என்று பல விமர்சனங்கள் இருக்கிறது. தர்ம யுத்தம் நடத்தினார். சசிகலாவின் அரசியலுக்கு முடிவுரை எழுதியது, தினகரனுக்கு ஸ்கெட்ச் போட்டது, எடப்பாடியோடு மீண்டும் கைகோர்த்தது, எடப்பாடியை விட்டு பிரிந்தது, தினகரன் சசிகலாவோடு மீண்டும் சேர்ந்தது என கடந்த 10 ஆண்டுகள்ல பல அவதாரங்களை பாஜகவின் ஆசையோடு எடுத்தவர் தான் பன்னீர்செல்வம். எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்குள் வரும் வரை எல்லாம் ஓரளவு நன்றாகவே போய்கொண்டிருந்தது பன்னீர்செல்வத்திற்கு. இபிஎஸ் கூட்டணிக்குள் வந்த பிறகு ஓபிஎஸ்ஐ தவிர்க்க ஆரம்பித்தது பாஜக தலைமை. அமித்ஷா இருமுறை தமிழகம் வந்த போதும் ஓபிஎஸ்ஐ சந்திக்க அனுமதி கொடுக்கவில்லை. அதே போல இப்போது உங்களை சந்திப்பது பாக்கியம் என்று கடிதம் எழுதியும் கூட ஓபிஎஸ்ஐ சந்திக்க மறுத்துவிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. இனியும் வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்து அடுத்த ஆப்ஷனை கையில் எடுத்திருக்கிறார் பன்னீர்செல்வம். இதன் காரணமாக பல வகையான யூகங்கள் சமூக ஊடகங்கள்ல பேசும் பொருளாகியது. பன்னீர்செல்வம் தாவேக தலைவர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளது என்றும் பேசப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தனது நிலைப்பாடு குறித்து விவாதிக்க பன்னீர்செல்வம் பத்திரிகையாளர்களையும் சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை எழுப்பியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் பேச்சுகள் அடிபடுகின்றன. இந்த கூட்டணி உருவானால் தென் தமிழகத்தில் அதிமுக கூட்டணிக்குள் இது பின்னடைவாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. கடந்த லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில 18% வாக்குகள் பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரின் பங்களிப்பால் தான் கிடைத்தது என்றும் கூறப்படுகிறது. இந்த இரு தலைவர்களும் அதிமுகவை எதிர்த்து தமிழக வெற்றி கழகமுடன் இணைந்தால் முக்குளத்தோர் வாக்குகளை தமிழக வெற்றி கழகத்திற்கு மாற்ற முடியும் என்றும், நடிகர் விஜய் சரியான தொகுதியை தேர்ந்தெடுத்தால் தென் தமிழகத்தில் வெற்றியை கூட பெற முடியும். இது போன்ற பாஜக கூட்டணியில் உள்ள அமமுக அதிமுக இடையே உரசல் ஏற்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தரப்பிடம் பன்னீர்செல்வம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு முன்பாக அடுத்த மாதம் 25ஆம் தேதி மதுரையில தமிழக வெற்றி கழகம் 2வது மாநில மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு இடம் கிடைப்பதற்கு ஓபிஎஸ் தரப்பு உதவியதாகவும் கூறப்படுகிறது. அதே போல பிரதமரை சந்திக்க நேரம் கிடைக்காத அந்த விரக்தியிலும் விஜயுடன் கிரீன் சிக்னல் காட்டும் விதமாக மத்திய அரசை எதிர்த்து நேற்றைய தினம் ஓபிஎஸ் அறிக்கையும் வெளியிட்டிருந்தால், கடந்த இந்த 10 ஆண்டுகள்ல முதல் முறையாக தீர்க்கமாக மத்திய அரசை எதிர்த்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்.